நன்றாக வாழ வைக்கிறது. கடந்த ஆண்டு நினைவறைகள் எம் மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழா பொதுக்கூட்டமானது 2/1/2001 அன்று மாலை சுமார் 7 மணி அளவில் எம் பங்கு தந்தை அவர்களின் தலைமையில் ஆரம்பமானது. முதலில் வரவேற்புரை இறைவணக்க பாடலுடன் ஆரம்பமாகி அதன் பிறகு வரவேற்புரை ஆசிரியர் பெனிலா அவர்களால் வரவேற்புரை கூறப்பட்டது. பின் ஓராண்டு அறிக்கை செயலர் செலின் பிரின்ஸ்லா அவர்களால் வாசிக்கப்பட்டு ஒப்புதல் வழங்கப்பட்டது. பின் எம் மறைக்கல்வி மன்ற மாணவ மணிகளின் திறமைகளை மெய்ப்பிக்கும் வண்ணம் கலைகள் அரங்கேற்றப்பட்டது. பின் மாணவர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக பரிசுகள் வழங்கப்பட்டன. பின் தந்தை அவர்களால் ஆசிரியரை வழங்கப்பட்டது. அதன் பின் இறுதி பாடலுடன் கூட்டம் இனிதே முடிவடைந்தது. எம் தலைமை பொறுப்புகள் எம் மறைக்கல்வி மன்ற தலைவராக திருமதி பெனிலா ஆசிரியர் அவர்களும், செயலராக செலின் பிரின்ஸ்லா ஆசிரியர் அவர்களும், பொருளராக செல்வன் மைக்கேல் பிராங்க்லின் அவர்களும் இருக்கிறார்கள். இவர்களோடு இணைந்து மொத்தம் 12 ஆசிரியர்கள் செயல்படுகிறார்கள். மறைக்கல்வி மன்ற செயல்பாடுகள் கடந்த வருடம் கொரோனா காலம் என்பதால் மறைக்கல்வியானது தொடர்ந்து நடைபெறாமல் போனது. பின் 1 மாதம்தான் மறைக்கல்வியானது பெயரளவில் நடைபெற்றது. அதில் முதல் திருவிருந்த குழந்தைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கப்பட்டது. இன்று நம் மறைக்கல்வி மாணவர்களுக்கு பரிசுகள் ஊக்க பரிசுகளாக மரங்கள் வழங்கப்பட முடிவெடுக்கப்பட்டது. அது ஏனென்றால் இன்றைய கால சூழ்நிலை நாம் தொற்று நோய் பரவி இருப்பதிலிருந்து நம்மை காத்துக் கொள்ளவும் மரங்கள் நடுவதன் பலனை மாணவமணிகள் தெரிந்து கொள்ளவும் இந்த பரிசுகள் வழங்கப்படும் என்று தீர்மானிக்கப்பட்டது. மேலும் மறைக்கல்வி மன்றமானது பங்கு தந்தை, பங்கு இறைமக்கள், பெற்றோர், ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள் ஆகியோர் உதவியுடன் மேலும் மேலும் வளர புனித மிக்கேல் அதிபர் வழியாக இறைவனை வேண்டி இவ்வறிக்கையினை சமர்ப்பிக்கின்றேன். வாழ்க இயேசு நாமம், வாழிய மாணவ மாணவிகள், வளர்ந்த மறைக்கல்வி மன்றம். இதுபடியாக